அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 15/4/2026 சித்திரை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:03 சூரிய லக்னம் மேசம். மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். அதிக பயணங்கள் காணப்படலாம். எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். கடின உழைப்பின் மூலம் நீங்கள் வெற்றி காணலாம். கவனம் குறைவு காரணமாக பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இன்று நல்ல ஒரு புரிந்துணர்வு குறைந்து காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைக்காக இன்று பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். மூட்டுகளில் விரைப்புத்தன்மை அல்லது வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள இயலும். எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய சொத்து உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. குடும்ப வட்டாரத்தில் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் காணப்படுவீங்க. இதனால் உங்களுக்கு மிகுந்த ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து வகையில் பணவரவு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பான செயல்களில் ஈடுபட்டிருப்பீங்க. உங்களின் இனிமையான தகவல் தொடர்பின் மூலம் பலவற்றை நீங்கள் சாதிப்பீங்க. பணிகள் எளிதாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் நீங்கள் உங்களுடைய பணியின் இயல்பை மேம்படுத்தலாம். குடும்பத்தின் நல்லிணக்கம் காணப்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படும். உங்களுடைய கையிருப்பு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, புனித மற்றும் ஆன்மீக யாத்திரைக்கு இது உகந்த நாள். ஏழைகளுக்கு உணவு அளித்தல் மற்றும் தொண்டு நடவடிக்கைகள் மூலம் நன்மை பெறலாம். பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது. பணி சம்பந்தமான முக்கியமான செயல்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப பெரியவர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியை மேற்கொள்வது நல்லது. பண வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். நீங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். மிதமான ஆரோக்கியம் காணப்படலாம். தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. சிம்மம் ராசி நண்பர்களே, ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நன்மை அளிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியில் சிறந்த பலன்கள் காண இயலாது. உங்கள் பணிகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். அகந்தை போக்கின் காரணமாக உறவின் பாதிப்பு ஏற்படும். பணப்புழக்கம் இன்று சிறப்பாக அஜாக்கிரதை காரணமாக உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பதட்டம் காரணமாக சில சௌகரியங்களை நீங்கள் உணர்வீங்க. உடல் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நல்ல நாளாக இருக்குது. புதிய தொடர்புகள் மூலம் நண்பர்களை உருவாக்கி கொள்வீங்க. இது உங்களுக்கு சிறந்த ஒரு நாள். உங்களுடைய பணிகளை சிறப்பாக செயலாற்ற இயலும். கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக விஷயங்களுக்கு பணம் செலவு செய்வது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, அதிக பணிகள் காணப்படலாம். உங்களுடைய நேரம் மற்றும் ஆற்றலை நீங்கள் நன்கு பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்ற நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்ப வளர்ச்சி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்குவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். சுப காரியங்கள் தள்ளி போகும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. அது மட்டும் இல்லாமல் இன்று பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தோலெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இசை கேட்பது, தொண்டு நடவடிக்கைகள், தான தர்மங்கள் செய்வது, ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள். இதனால் உங்களுக்கு மன ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும். பணியில் திருப்தி நிலை குறைந்து காணப்படலாம். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய தொழில் செய்பவர்கள் தங்களுடைய செயல்களில் தாமதங்களை உணர்வாங்க. உங்கள் தாயுடன் புரிந்துணர்வு கொள்வதில் சில பிரச்சனைகள் காணப்படலாம். இதனை தீர்த்து கொள்வது நல்லது. இன்று சிறப்பான நிதி நிலைமைக்கு ஏற்ற நாள் அல்ல. இன்று பணவரவு செலவு இரண்டும் காணப்பட்டாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. சளி மற்றும் இரும்பல் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். சரியான நேரத்தில் சரிவிகித உணவை உட்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் பயணங்கள் ஒன்றை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய உறவருடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் மிதமான ஒரு பணவரவு உங்களுக்கு காணப்படலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவு. ஆரோக்கியம் சுமாராக இருக்குது. தோள்களில் வலி மற்றும் சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, தகவல் தொடர்பு திறமை மூலம் இன்று உங்களுடைய பலன்கள் காணலாம். திறமைகளை மேம்படுத்த இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் பணிகளை நேர்மையான மேற்கொள்ள வேண்டும். சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வீட்டு பெரியவர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்வது சிறந்தது. இன்று அதிக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. நிதியில் சிறத்தன்மை காணப்படலாம். கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, சாதகமான பலன்கள் அமைய சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இதனால் உங்களின் பணிகளை எளிதாக முடிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை. பணியில் சிறப்பாக செயலாற்ற வேண்டியது அவசியம். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இன்று உங்கள் துணையிடத்தில் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சிறப்பாக செயலாற்ற வேண்டியது அவசியம். உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் குறித்து கவலை காணப்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவு செய்வதால் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்காது. பணவரவு குறைந்து காணப்படலாம். பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுமாராக இருக்குது. அதை கவலைகள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இரவில் தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் ரொம்பவே நல்லது. கண் எரிச்சல் மற்றும் பல்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.